கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த டெய்லி ஒளித்து மூலிமா இந்த கால வேளையில் உங்களை சந்திக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த கிருபைக்காக நான் கர்த்தரை சோத்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அடியேன் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தேவன கர்த்தர் உங்களை எல்லாத்திலையும் விடுதலாக்கி உங்களை ஆசீர்வதித்து சாட்சிய வைப்பாராக. ஆமென். சரி பிரியமாங்களே, இந்த நாளில் கூட பரிசுத்த வேதாகத்திலேருந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசித்து நம்ம விசுவாசத்தோடு இன்றைக்கும் நம்ம தொழுது விடுதலைக்காக அற்புதங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். காரணம், இயேசு விடுதலை நாயகன். நம்ம ஆண்டவர் ஜீவுள்ள தேவன். நம்ம ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் மகா பெரிய தேவன். அவர் இரட்சகராக இருக்கிறார். ஆகையிலே கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், கண்ணீர்கள், பிசாசின் கிரிகள், வியாதிகள், கடன்கள், சூழ்நிலை கண்டு நீங்கள் பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பின்தாங்கி போகக்கூடாது. ஆண்டவரில் விசுவாசம் வைக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். காரணம், நீங்கள் ரோமர் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் சாப்டர் 10:11. அங்கே ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, அவரை விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், உங்கள் விசுவாசம் யார் மேலே இருக்கிறது? சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் நம்பியிருந்தேன், வெக்கப்பட்டு போயிட்டேன், அந்த டாக்டர் தான் நம்பியிருந்தேன், கைவிடப்பட்டுட்டேன், இந்த வேலையை தான் நம்பியிருந்தேன், அது என்னை விட்டு போயிடுச்சு. ஆனால் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த இடத்துல பரிசுத்த வேதாகத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ, நீங்கள் யாராக இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த தேவையோடு இருக்கலாம், எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் நீங்கள் பலவீனம் வியாதியில் இருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படின்னா யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே உங்கள் விடுதலை, உங்கள் காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்களோ, விசுவாசம் வைக்கிறீங்களோ, ஆண்டவர் எந்த சூழ்நிலையும், எந்த காரியத்திலையும், எந்த வேலையிலும், யாருக்கு முன்னியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடவே மாட்டார். அதுதான் வசனம் சொல்றது, அப்பாவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடந்த நாள் ஒரு சகோதரி இப்படியா சாட்சியோடு கொண்டாங்க. அவங்க நம்ம இயேசு நேசிக்கிற ஜபகோபுரத்தில் ஒரு வேலைக்கிழமையும் திறப்பின் வாசல் விடுதலை ஜபம் நடக்கிறது. அப்போது கடந்த வாரத்தில் வியாதிஸ்தருக்காக வார்த்தை கொடுத்து நம்ம தேவன் சுகமாக்குற தேவன், யெகோவா ராஃபா, ஆமென், அவர் நம்மளை குணமாக்குற தேவன் அப்படின்னு தேவனுடைய வார்த்தை கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது, நீங்கள் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, உங்களுக்கு மாத்திரமில்லை, நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்களுக்கும் யெகோவா ராப்பா சுகமாக்குற தேவன் உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க, அற்புதங்கள் நடக்க போகுது. கர்த்தர் அதிசயங்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் பிரியமானவர்களே, அந்த சகோதரி தேசத்துக்கு ஜெபிக்க வந்தாங்க. அவங்க ஜெபிக்க வர்றதுக்கு முன்பாக வீட்டில் அவங்க கணவருக்கு பயங்கரமான இடுப்பு வலி, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய மகள், வாலிப மகளுக்கு நெஞ்சு வலி. இவங்க இந்த இடத்துல இங்கேருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. எஸ்ப்பா, இந்த சூழ்நிலை தான் நான் தேசத்துக்கு ஜெபிக்க வந்திருக்கிறேன். இங்கே தெய்வ ஊழியக்காரர் மூலிமா நீங்கள் வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறீங்க, உங்களை விட்டு வியாதிகளை விலக்க செய்வேன், நான் ஒரு வியாதியும் உங்களுக்கு வர பண்ண மாட்டேன், என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீங்க, விசுவாசித்தால் தெய்வனுடைய மகிமை காண்பேன் சொல்றீங்களே, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. வீட்டுக்கு போகும்போது என் கணவன், என் மகளுக்கு பூர்ண சுகம் இருக்கணும். அன்பு பிரியவங்களே, தேவன் எவ்வளோ நல்லவர் பாருங்க, தேவன் எவ்வளோ உண்மையுள்ளவர் பாருங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தை எவ்வளோ கனப்படுத்த பாருங்க. வீட்டுக்கு பிரேயர் முடிச்சு போகும்போது அவங்க கணவன் நார்மலாக நடந்து கொண்டிருக்கிறார். எப்படி இப்போ சுகர் இருக்கிற அவங்க மகளை கேட்டுக்கிறாங்க, மகோ இப்போ நெஞ்சுவில் எப்படி இருக்குது, அம்மா எனக்கு பூர்ண சுகாட்சி, இப்போ நார்மலாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ வெட்கப்பட்டு போதில்ல. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் இயேசுவை, நான் சொல்கிறேன், வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இப்போ இருக்கிற இடத்துல உங்கள் விடுதலைக்காக, உங்கள் சுகத்துக்காக, உங்கள் தேவைக்காக, உங்கள் அற்புதத்துக்காக விசுவாசமாக இயேசுவை நோக்கி அற்புதம் செய்கிற, குணமாக்குற, உங்கள் தேவைகளை சந்திக்கிற இயேசுவை நோக்கி ஜெபிக்கலாமா?
ஆண்டவரே எசப்பா, இந்த நெல்லவேலிக்கா சோத்திரிக்கிறோம். என்னை விசுவாசிக்கிற எவனோ வெக்கப்பட்டு போவான்னு சொன்னீங்களப்பா. இந்த நிகழ்ச்சி மூலியமா உங்களுடைய வார்த்தை கேட்டு யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதங்களுக்காக, தேவைகளுக்காக, அப்பா வெற்றிக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில ஆண்டவரே உங்க சாட்சி எழும்பத்தக்கதாக, உங்க நாமம் மகிமைப்படத்தக்கதாக, உங்க வல்லமை வெளிப்படத்தக்கதாக, அவங்க இன்னும் விசுவாசத்தில் ஆண்டவரே பெருகத்தக்கதாக இப்போதே ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இப்போ இறங்கட்டும் சுவாமி. அற்புதங்கள் நடக்கட்டும், சுகம் உண்டாகட்டும், அவங்கள சாட்சிய வைங்கப்பா. நீங்க அப்படி செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.